கைஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து இன்ட்ரோ பண்ணதுக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போயிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சும்மா போகாமல் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஷூ மேக் பண்ணி கொண்டு போயிருப்பா ஹீரோட அம்மாவுக்கு. ஸோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாளா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஷூ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு செம்மையாக பண்ணியிருப்பான். இவளுக்கு தான் நல்ல டேலண்ட் இல்லை ஷூ பண்ணுறது இல்லை. ஸோ அவங்களும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஃபேப்ரிக்கில் பண்ண எப்படி பண்ண அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும், லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்களோ அவங்கள வந்து நல்லா பேசுவாங்க. அப்படியே நல்லதுமாக போயிட்டுருக்கும் போது ஒரு மேடு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி விக்கி அம்மா பேட் வந்திருக்காங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னது பேட் வந்திருக்காங்களா அப்படின்னு ஹீரோக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு அப்படியே ஷாக்காக பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க இங்கே இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவங்க வந்தனுமே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வணக்கம் அப்பா, அவங்க அப்படியே பேசிக் சுமார் ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோட ஃபேமிலிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து தாய்லாண்டுக்கு வந்திருக்காங்களா அப்ராட்லேருந்து, இந்த மாதிரி உங்களை பார்க்க தான் வந்தேன், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, என்ன திடுக்குன்னு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே நான் ஹீரோயினை பார்த்துங்கும்போது அவங்க என்ன பண்ணுறா, அம்மா ப்ளீஸ் எப்படி இருந்தாலும் ஆன்ட்டிக்கிட்ட வந்து அவள் எந்த நல்ல பேரும் வாங்கிடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி இது பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு கெட்ட பேரை வந்துட்டு வாங்கணும் அவன், ப்ளீஸ்மா ஹெல்ப் பண்ணுங்கும் போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு கேட்பாங்க என்ன குக்கிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஸோ மேட் வந்துட்டு ஃபுட் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அப்போ அங்கே இருக்க மேட் பரவாயில்லம்மா நீ போய் ரெஸ்ட் எடுமா, கிச்சனில் ஆட்களாக இருக்காங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு திரும்பி வருவாளோ. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாஷ்ரூம் வந்து கை கழட்டு வெளியே வந்த மாதிரியும் வாட்ச் கீழே வந்த மாதிரியும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு அதை எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க. ஹீரோயினை சரி பெரியவங்க தானே நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் வந்து எடுத்து கொடுப்பா. அவங்க வந்துட்டு அப்படியே அந்த லைட்டாக ஹீரோயின் ஃபுல் கையும் டச் ஆகிற மாதிரி தான் எடுத்து கொடுப்பா. அவங்க அப்படியே லைட்டாக பட்டும் படாத மாதிரி வந்து அந்த வாட்ச் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த இடத்த கிளம்பி போயிடுறா. ஆனால் இவங்க ஏதோ அந்த வாட்சை பார்த்துட்டு இருக்காங்க, இதை வச்சு என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஹீரோயின் வந்து கார்டனில் நிற்பாளா. ஸோ அவங்க டக்குன்னு போயிடுவாங்க. போயிட்டு என்ன பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு, பார்த்தா உன் ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது, உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்குலாம் உன்கிட்ட சேலரி கிடையாது, சொல்லு இதெல்லாம் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா, ஹீரோ தானே வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தான், ஸோ இதுக்கு தானே நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசுவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் இங்கே நம்ம வந்துட்டு வெளியே வந்திருக்கோம், இங்கேயுமே என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணாதீங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கவே வரல, ஹீரோட ஃபேமிலி தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதான் தெரியுமே இப்போ வந்துட்டு ஹீரோ மயக்கினது இல்லாமல் இப்போ ஹீரோ ஃபேமிலி வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாங்களா. இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஹீரோ லவ் பண்ணுறேன், ஹீரோக்கு வந்துட்டு விக்கி மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, அவன் வந்து ஒரு சிஸ்டராக மட்டும் தான் பார்த்தான் அப்படின்னு வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாளாம். ஓ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கே போலியே, எவ்வளோ பேர் உன்னை அட்டாக் பண்ண வந்தாலும் எப்படி தான் நீ தப்பிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுவாங்களோ. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வரும், அன்றைக்கி ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்ண வந்தானே அவனை வந்துட்டு இவங்க தான் அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு வந்துட்டு இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கல்பேட்டை வந்து நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களான்னு கேட்கும்போது என்னது கல்பேட்டா நானா ஒன்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. என்னை நீங்கள் இது ஹர்ட் பண்ணுறது தான் அந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு உன்னை ஹர்ட் பண்ணணும், இங்கே பாரு நீ என்ன நின்று பேசுறதுக்கு நீ தகுதி கிடையாது, என்ன அடிக்கலாம் நான் கூடிப்படை வந்து செட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நீங்கள் பேசுகிறதே தெரியுது நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அவன் வந்து என்னை வந்துட்டு அட்டாக் பண்ண வந்தால் அது காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு வந்து பேசுவா. அப்போ வந்து நீ என்னையே ஏற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு பலாருன்னு அரைஞ்சிருவாங்களா. அரைஞ்சிருமே ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவா. இங்கே பாரு உனக்கு ஒரு தகுதி வேணும், என்னையே நீ ஏற்றி பேசுறது கூட உனக்கு ஒரு தகுதி வேணும், ஏன்னா இந்த வீட்டில் வந்து நின்றுட்டா நீ இந்த வீட்டோட மருமகள் ஆகிடுவியான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. நான் கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்துடுமே ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு என்ன நடக்குது ஆண்டி, எப்போ பார்த்தாலும் எதுக்கு நீங்கள் வந்துட்டு ஹீரோயினை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஃபஸ்ட்டு அவள் தான் என்கிட்ட வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா, அவள் தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திருப்பி போடுவாங்களா. ஹீரோயின் வந்து இல்லை எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணி அழுக ஆரம்பிப்பா. ஹீரோக்கா கொஞ்சம் கோவம் வரும். ப்ளீஸ் ஆண்டி போதும்னு எனக்கு தெரியும், எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ப்ரீமா வந்து ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ப்ளீஸ் இங்கே வந்துமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அழைச்சிட்டு போவானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்த்து நான் கலாச்சிருப்பா, பார்த்துக்கோங்க இப்போமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கிளம்புவாளா. அப்போ அங்கேருந்து ஓடி வந்துட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் வந்துட்டு பிடுங்குவாங்களா. பேக் வந்து கீழே விழுந்துடும். பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து அந்த வாட்ச் வந்துட்டு வெளியே வரும். ஹீரோயின் வந்துட்டு பாப்பா இது என்னோட வாட்ச் கிடையாது, அதான் நானே சொல்கிறேன் இது உன்னோட வாட்ச் கிடையாது என்னோடய வாட்ச், வாஷ்ரூமில் நான் கழட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு காணா போயிடுச்சு,
ஸோ நீ தான் திருடி இருக்க, இது எவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் தெரியுமான்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோட அம்மா ஸ்டெப் ஃபாதர் எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்களே, இந்த பொண்ணு வந்துட்டு என்னோட வாட்சை திருடி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை, நான் அதை வந்துட்டு என் பேக்கில் வைக்கல, அவங்க தான் வச்சிருப்பாங்க, நான் ஒன்றும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் திருடல அப்படின்னு சொல்லுவாள். இந்த பாரு, எவிடன்ஸ் தான் வேணும், எவிடன்ஸ் தான் பேசும், இந்த மாதிரி நீ வச்சிருக்கியா வைக்கலையானா வா நம்ம வந்துட்டு ஸ்டேஷனை வந்துட்டு இது பண்ணலாம், ஒருவேளை உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் இருந்துச்சுன்னா நீ தான் கல்பிரேட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் யோசிப்பா. ஏன்னா இவ வந்துட்டு கீழே விழுந்துச்சுன்னு வாட்ச் எடுத்து கொடுத்துருப்பாள். அப்போ வந்து இவ கை வந்து பதிச்சிருக்கோம்ல கை ரேகை. உடனே வந்துட்டு ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து ட்ராப் செட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் கீழே போட்டிங்க, நான் எடுத்து கொடுத்தேன், என்னை வந்துட்டு மாட்ட வைக்க தான் அப்படி பண்ணுறீங்க, நான் எதுக்கு உன்னை மாட்ட வைக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்துட்டு பேசுவாளா. உடனே வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாருங்க எதாக இருந்தாலுமே ஸ்டேஷனில் உண்மையிலே வந்துட்டு என்ன நினச்சிங்க ஸ்டேஷனில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோட அம்மாவே சொல்லுவாங்களா. உடனே ஹீரோக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா யார்கிட்ட சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து பொண்ணுக்கா இல்லை ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பருக்கா இருக்காங்க பேட்டு, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுமா தெரியாது. ஸோ இது வந்து ஸ்டேஷனை வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கே போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்துடுவார். ஒன்று யார் இங்கே இந்த இடத்துக்கு வர வச்சது, நீ தான் அந்த மாதிரி பண்ண மாட்டியே, யார் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்பாங்களா. அப்போ கரெக்டாக உள்ளேருந்து இந்த பேட்டு வருவாங்களா. பேட்டு தான் ஆல்ரெடி அந்த தாத்தாக்கு தெரியும்ல. ஸோ பார்த்துட்டுமே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அடிப்பாவி சண்டாளி நீயா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலி நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோவுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியாது இல்லை. ஸோ அவங்களாம் வந்துட்டு தாத்தா இந்த மாதிரி பேசாதீங்க, அவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும்போது இவ்வளோ நல்லாவே தெரியும், இவ ஒரு ஈவில் ஃபேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க. எப்படியோ பூட்டு தான் வந்துட்டு வெளியே அழைச்சிட்டு வந்துடுவான். கரெக்டாக வந்துட்டு இவரும் வருவாரா. இந்த அப்பா வரும்போது சட்டையை பிடிச்சிட்டு, இந்த பாரு ஒழுங்கு மாதிரி என் பொண்ணு வந்துட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை பிடிச்சிட்டு வந்து தாத்தா வந்து இப்படி பேசிட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையும் வந்துட்டு பூட் பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா இவர் எவ்வளோ பெரிய பணக்காரு, இவர்கிட்ட தாத்தா வந்து என்ன கேஷுவலாக பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக நான் வந்துட்டு பிரேமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ளார வருவாங்க. இவர் உள்ளார வந்ததுமே இந்த லேடிக்கு பிடிக்காது, எப்படி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பொண்ணுக்குலாம் சப்போர்ட் பண்ணி வராருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஃபர்ஸ்ட் போய் பிரேமை தான் பார்ப்பாங்க. பிரேம் வந்துட்டு நான் இல்லை அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாள். எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாபஸ் வாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு பண்ணியிருக்காதுங்க போது நீங்கள் எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வீர் கலா வந்துட்டு ஹீரோக்கு வந்து கால் பண்ணுவா. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பிரேமை வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காமா அப்புறம் பேசும்போது, இல்லை நான் ஒரு உண்மையாக சொல்லணும், நான் வந்து இங்கே இருக்க பாங்குக்கு வந்துட்டு ஒரு காஃபியோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அப்போ வந்துட்டு பாங்கு ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டாங்க. ஆன்ட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை கூலிப்பட ஆளை செட் பண்ணி ஹீரோனை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணவோ அடிக்கவோ செட் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்ட்டு இவரை உண்மையை சொல்லிடுவாளா. இதை கேட்டுமே ஹீரோக்கு ஷாக் ஆகிடும். அப்போ ஹீரோக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் இது வந்துட்டு ஆன்ட்டி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ வந்துட்டு உள்ளார போய் உட்காந்துருப்பான். அவன் வந்து கேட்பான், இந்த மாதிரி நீங்கள் ஹீரோயின் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஆள் வந்து செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்களா ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யார் நான் பிரேமை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே அடிச்சிட்டு வருவான். அவங்கள வந்து வெளியே வருவாங்களா. 2 days முன்னாடி நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கீங்க, ஸோ அந்த கூலிப்படாள்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் ஃபோனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஹஸ்பண்டை வந்துடுவார் வெளியே வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி உங்கள் ஃபோனை காட்டுங்க, அப்படிலாம் நீங்கள் யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டீங்கன்னா ஃபோனை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க தரமாட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரா, தான் ஒய்ஃபோட ஃபோனை டக்குன்னு பிடுங்குவாரா. உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உடனே கொடுக்காம டக்குன்னு அந்த ஃபோனை வந்துட்டு வாங்குவாங்க. இதுலேருந்து ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு ஆன்ட்டி தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்காக தான் நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு ஒரு அலிகேஷன் வச்சுருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் அதை வந்து வாபஸ் வாங்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் செட் பண்ணி ஹீரோயின் அடிக்க வந்தீங்களே, ஸோ அதை வந்து நான் கேஸாக போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு போல். ஸோ அவங்க வந்துட்டு வாபஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப டல்லாக இருப்பாளா. ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஏன் டல்லாக இருக்கேன், எங்களுக்குலாம் தெரியும் நீ அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு, நல்ல வேலை வெளியே வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒய்ஃப் கிட்டே பேசணும்னு தனியாக கூப்பிடுவாங்களா. அவனே வந்துட்டு வரமாட்டேன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு இங்கே பொண்ணு முன்னாடியே வச்சு பேச வேணாம், உன்னை நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தரத்தனை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுவார். இங்கே வந்துட்டு விக்கி வந்துட்டு அப்பா ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. ரூமுக்கு போனதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, ஒரு பொண்ணை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு செட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. உடனே வந்துட்டு ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க. நீங்கள் எதுக்கு உங்கள் பிஸ்னஸ்லாம் விட்டு அந்த பொண்ணுக்காக வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வரீங்க, நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, வந்து உங்கள் பொண்ணுங்க பசங்களாம் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கே பண்ணுறீங்க, ஒருவேளை அந்த பொண்ணு நீங்கள் வச்சுட்ருக்கீங்களோ, உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே எதுவும் கிரேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தான் பொண்ணை போய் தப்பாக பேசுகிறோன்னா இவர் என்ன பண்ணுவார்னா பலார்னு அறிஞ்சிடுவார். அவ்வளோதான் மரியாதை, நீ ரொம்ப பேசுகிறன்னு சொல்லிட்டு போவாரா. நீ எப்படி நடிக்கலாம், இத்தனை வருஷத்தில் நீ நடிச்சதில்லை, இப்போ மட்டும் அடிக்கிறீன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கோவப்படுவாங்க. இப்போல்லாம் நீ ரொம்ப டூ மச்சாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து டென்ஷன் ஆகி போவாரா. எங்கள் அப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, கேவலம் அவளுக்காக இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு விக்கியை வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ அவங்க ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. தாத்தாக்கும் ஹீரோக்கும் ஒரு லிங்க் இருக்கும்,
தாத்தா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவார், சட்டை புஷ்லாம் பேசுகிறாரு, அந்த லேடியை பார்த்துட்டு போய் வில்லிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நைட்லாம் தூக்கமே வராது. ஸோ என்ன பண்ணுவானா, என்னவா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாள். டக்குன்னு என்ன சொல்லுவானா, ஒருவேளை அது உங்கள் அப்பாவாக இருக்குமோ, ஏன்னா டைமண்ட் மாலில் அவர் தான் ஓனராக இருக்கார், அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறது, உன்னை வந்து ஹக் பண்ணுறது, உனக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் பார்த்தா அவரோட பொண்ணாக இருப்பியோ அப்படிங்கும்போது எப்படி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒருவேளை இருக்க வாய்ப்பு உண்டு, ஏன்னா அவரோட பிஹேவியர்ஸ்லாம் வந்துட்டு உன்னை ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு, ஏன்னா உன் கூட நாங்களும் தான் இருக்கோம், நான் எங்களும் தாண்டி உன்னை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ இருக்க போலகும் போது ஹீரோயினுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் லேடிக்கு வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்கும் போது அப்படி அந்த ட்ரெஸ் வந்து பிக்சர் அனுப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஃபோட்டோவில் பார்த்தா நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இவர் எதுக்கு அவளுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஷூலாம் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எப்போதும் போல தாத்தா பார்க்கணும், தாத்தாக்கு இப்போலாம் வயசாகிடுச்சுல, ஸோ வந்துட்டு அவருக்கு அடிக்கடி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது, ஒழுங்காக வந்துட்டு ஒர்க் பண்ண முடியல, அவர் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கார்ல, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அழுக வருது, வாங்க நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னா அவர் வர மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவர் வந்து ரொம்ப குடியாக இருப்பார், அவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வருத்தமாக இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. நம்ம சாவரத்துக்குள்ளே ஹீரோயின் வந்து நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் பேட் ஹஸ்பண்டோட பிஏ இருக்காங்களோ அவங்க வந்துட்டு பேட்டுக்கு கால் பண்ணி சார் வந்துட்டு எங்கேயோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சு விட்டுறாங்க. பேட் வந்து ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் சொல்லியிருப்பாங்க போல், அதனால் பிஏ வந்து சொல்லிடுறாங்க. இவர் வரங்க போல் வந்து டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒய்ஃபு இருக்காங்கல்ல லவர், அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் திங்ஸ்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு பூலாம் வாங்கிட்டு வச்சுட்டு இப்போ தாத்தாட்ட வந்து பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி தாத்தாவும் அவரோ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாரு, ஓகே நீங்கள் வந்துட்டு அவரோட அப்பா அப்படிங்கிறது உண்மையாக சொல்லிவிடுங்க, ஏன்னா இவ்வளோ நாள் தான் நம்மள உயிரோடு இருக்க முடியும், ஹீரோயினுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா. அப்போ இவர் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு யாருக்கும் வந்து பொக்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன்னா இவங்க வந்து இறந்துட்டாங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம்லாம் தெரியல, இன்னுமே நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அங்கிள் வந்து உங்ககிட்ட பேசணுமா, அது ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து சொல்லியிருப்பார் ஹீரோயின்கிட்ட, நான் வந்துட்டு இன்றைக்கி அவரோட அப்பான உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒன்று சம்திங் நடக்க போது நம்ம ஹீரோயின் தெரியுது, ஹீரோயினுக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களோட அப்பாவாக இருப்பாரா அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை வருஷம் கூட கல்யாணம் நடந்துமே இன்னுமே ஒன்று நினச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொக்கி எல்லாத்தையும் போட்டு உடச்சி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து நாசம் பண்ணிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசி மான்சர் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுவார். இங்கே அதே மாதிரி வந்துடுவார். வந்து என்ன சொல்கிறோன்னா, எனக்கு உங்கள் அம்மாவை தெரியுமாங்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். சரி அவர் அப்பா தான் சொல்ல வராரு போல. அப்போ பொண்ணுக்கிட்டேருந்து கால் வரும், அப்பா அம்மா வந்து உங்கள் கூட இருக்காங்களா, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இல்லை காலையிலேருந்தே அம்மா வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு இவ தான் இங்கே இருக்கால. ஸோ என்ன பண்ணுவான்னா, அவருக்கும் இவருக்கும் சண்டை வருமா. இந்த பாரு, இதுக்கப்புறம் ஆட்டோலாம் முடிய போகுது, பிரேம் வந்துட்டு யார் நினச்ச, இந்த மாதிரி இவங்களோட பொண்ணு தான், அப்பா யார் தெரியுமா, உன் ஹஸ்பண்ட் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா உண்மையாக சொல்லிடுவார். கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 2 பேரும் சொல்லிக்க தான் போகிறாங்க. பிரேமுக்கும் தெரியதான் போகுது, அவருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ட்டு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கோவம் வருது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்களா. இவர் வந்து தடுக்கிறாரு. ஸோ இவரையும் வந்து அடிச்சு போட்டுட்டு போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரா. அப்படியே 2 பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சண்டை வருது. இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இவரே தான் வெளிப்படுறாரு. ஆனால் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, நினச்சா வந்து காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இவங்க பார்த்துட்டு மட்டும் போகிறாங்க. அவ்வளோதான். அதே இடத்துல இவருக்கு வந்து பிளட் லாஸ் ஆகி வந்துட்டு அதே இடத்துல மயக்க ஹீரோயின் வந்துட்டு அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரெக்டாக வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஒருத்தவங்க வந்துட்டு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி டேன் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னது தாத்தா இறந்துட்டாரான்னு சொல்லிட்டு வந்து ஓடி போய் ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கா. இவங்களாம் நினச்சிக்கிறான்னா இவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஸோ வந்துட்டு கீழே பிளட் லாஸ் ஆகி இறந்துட்டாருன்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாமே தூரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தான் ஹஸ்பண்டும் வந்துட்டு அவ கூட இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப லேட்டாக தான் வருவாரா. அவனே வந்து கேட்பாங்க எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டின்னருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போய் சொல்கிறாருன்னு. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த உலகத்திலேயே வந்து நம்ம வந்து தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சியமாக சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபியூனரல் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே இந்த ஃபியூனரல் நடந்து முடிச்சு நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப வந்துட்டு அழுதுட்டுருக்கா. அவளோட தாத்தா தானே, ஸோ வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நெக்ஸ்ட் இவர் தான் கால் பண்ணி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சாமா, உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூனரெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வீடு எல்லாமே கலைஞ்சி போய் கிடக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருந்தாங்க, தாத்தா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல. ஸோ அதுக்கும் வந்துட்டு யாரோ ஃபயர் வச்சுட்டாங்க போல். ஃபியூனரெலாம் முடிச்சதுக்கப்புறம் டச் வந்து ரீட்டை வந்துட்டு விட வந்திருப்பானா. அப்போது விட்டதுக்கப்புறம் இவ்வளோ
சேஃப்டியாக விட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், ரிட்டன் வரும்போது பிரேம் வந்து கால் பண்ணுவான். அந்த மாதிரி கடைக்கும் வீட்டெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ரீட்டா ரொம்ப சேஃபாக வந்துட்டு விட்டுட்டு வாங்க, எதுக்கும் எதுன்னு போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு கால் பண்ணுவாங்க. இவன் ரீட்டா வீட்டுக்கு வரும்போது ஒருத்தன் உள்ளார இருந்து என்ன பண்ணுவான்னா இவன் வந்து தாக்க வருவான். கரெக்டாக வந்து டச்சும் போயிட்டு அவன் யாருன்னு அடிக்க போவானா, அப்போ மாற்றி சண்டை இருக்கும்போது ஒரு கிளாஸை வச்சு வந்துட்டு டச்சோட தலையில் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இவன் வந்துட்டு பயந்துருவான், மயக்கம் போட்டு விழுந்துருவானா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டச்சோட பேரண்ட்ஸ் வந்து பயந்துட்டு வந்துட்டு இருப்பாங்களா, என்னாச்சு என் பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அவள் சொல்வா, இல்லை உயிருக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அழுதுட்டு இருப்பாளா. அதான் ஒன்றும் இல்லையே, இப்போ ஏன் அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இல்லை எல்லாமே என்னால் தான், என் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. உனக்கே தெரியல உன்னால தானே, எதுக்கு என் பையன் கூட சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இரிட்டேட்டாக இருக்குது, என் பையனை வந்து லவ் பண்ணலாம் அப்படியே வந்து வளைச்சி போகலாம் அப்படிலாம் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. இல்லை ஆண்டி அந்த மாதிரி தாட்டில் நான் பழகலை அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா சொல்லுவாளா. ஓ அப்படியா, அப்போது ஏன் நீ ஒன்று பண்ண, நான் அப்போ நம்புறதுக்கு வந்துட்டு நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன சொல்லுங்கள், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. இதுக்கப்புறம் என் பையன் இருக்கிற இடத்துக்கே வந்துடாத, என் பையனை மீட் பண்ணாத, பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவருக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமா, சரின்னு சொல்லிட்டு அங்கே நிற்பாலாம். இப்போ கூட மீட் பண்ண தேவையில்ல, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுவாங்களா. அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு எப்படி வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகணுன்னு மனசு வராது, ஏன்னா அங்கே டச் இந்த மாதிரி இருக்கிறதுனால. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க தான் கொஞ்சம் கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தன் ஒய்ஃப் மேலே வந்து ஒரு டவுட் வரும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா தன் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்பாரு, இதெல்லாம் நீ தான் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே வந்துட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன், பாவம் அவள் கூட இருக்கனால அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அவளால் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இதெல்லாம் கிட்டமே ஒரு கோவம் வரும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. எனக்கு தெரியும் அவள் வந்துட்டு உங்களோட பொண்ணு தானே, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒப்பெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தான் காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கிஃப்ட் அவளுக்கு வந்து ஷூ வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து 2 பிள்ளை மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு விக்கியும் பாங்க மட்டும் தான் குழந்தைங்க, அவங்க 2 பேர் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா. இல்லை அவள் வந்துட்டு என் லவரோட பொண்ணு, என் பொண்ணு ஆக்சுவலி எனக்கு பிறந்த பொண்ணு தாங்கும் போது யார் சொன்னான், ஒருவேளை அவள் வேறு எவனே தெருல போகிற எவன்கிட்ட வச்சு கூட ஸ்லீப் பண்ணி கூட பெற்றிருக்கலாம், அது எப்படி வந்துட்டு உங்கள் பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசும்போது இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்படுவார். இதுக்கப்புறம் நீ உனக்கு தெரிஞ்சிச்சுல பிரேம் வந்துட்டு என் பொண்ணு தாண்டி, என் பொண்ணை ஏதாச்சும் பண்ணனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டுவார். என்ன பண்ண முடியும், அவள் என் பொண்ணு லைஃப்பில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணானா அவளுக்கு நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணி தான் தீர்வேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்களா. என் பொண்ணு லைஃப்பில் மட்டும் எதுவுமே ஸ்பாயில் பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுவார். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.